அது திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல் அல்ல. சும்மா அப்படி பேசும்போது வந்துருச்சு. கார்த்திக் அவர்களை பற்றி நான் அது சீரியஸா நினச்சு பண்ணல. சும்மா ஒரு 10 வருடத்துக்கு முன்னால ஏற்பட்ட ஒரு சின்ன வலி. அதெல்லாம் இப்ப மறைஞ்சு போச்சு, மறந்து போச்சு. இப்ப கார்த்திக்க பார்த்தா நம்ம கேட்கவா போறோம், பேசவா போறோம்? அது இல்ல. அத நான் இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு நினைச்சு சொல்லல. அ ஒரு தமாஷா ஏதோ அந்த நேரத்தில கார்த்திக்குடைய இமிடேஷன், மாடுலேஷன் வந்துருச்சு பேசிட்டேன். பட் அத பார்த்துட்டு ரசிச்சால் கூட இளைய திலகம் பிரபு அவர்கள், எம்.ஆர். ராதா அவருடைய புதல்வர் அண்ணன் இளையவேள், டத்தோ, டப்பிங் யூனியன் தலைவர், அற்புதமான மனிதர் ராதாரவி அண்ணனும் கொஞ்சம் வருத்தப்பட்டார். பாரதி என்ன இருந்தாலும் நீங்களும் நடிக்கிறீங்க, சினிமாவில் இருக்கிறீங்க, ஒரு ஹீரோ, நிறைய பேருக்கு உதவி பண்ணவர். வாசு இறக்கும்போது கூட கார்த்திக் எனக்கு பணம் கொடுத்தாருன்னு நீங்கள் ராதாரவி அண்ணன் சொன்னார். அதனால் நிறைய உதவிகளும் கார்த்திக் பண்ணியிருக்கிறாரு. அதனால் பிரபு அண்ணனும் அதான் கேட்டுக்கிட்டாரு, ராதாரவி அண்ணனும் அதான் கேட்டாங்க. இனிமேல் கார்த்திகை பற்றி நீங்கள் அதிகமாக எதுவும் பேச வேண்டாம். என்ன இருந்தாலும் ஒரு ஹீரோவாக இருந்து வாழ்க்கையில் சாதனை பண்ணவர், அப்படி பேசக்கூடாது, நீங்களும் சினிமாவில் இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அது எனக்கு அவர்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல் அல்ல. சும்மா அப்படி பேசும்போது வந்துருச்சு.